பிரசித்தி பெற்ற திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான காந்திமதி யானை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களுக்கும் மேலாக மக்களின் உணர்வுகளுடன் கலந்த காந்திமதி யானையின் மறைவால் மாவட்டம் முழுவதுமே சோகத்தில் மூழ்கியது. தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற சிவ ஆலயங்களில் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலும் ஒன்று. புகழ்பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலுக்கு கடந்த 1974ஆம் ஆண்டு நெல்லையைச் சேர்ந்த நயினார் என்பவர் ஆண் யானை ஒன்றை வழங்கினார். அந்த யானை 1984ஆம் ஆண்டு கோயிலுக்கு வந்த பக்தர்களை தாக்க தொடங்கியதால் கேரள மாநிலம் குருவாயூருக்கு அனுப்பப்பட்டது. அதற்கு பதிலாக 1970ஆம் ஆண்டு குருவாயூரில் பிறந்த பெண் யானை வாங்கி வரப்பட்டது. நெல்லையப்பர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த யானைக்கு காந்திமதி என பெயரிடப்பட்டது. சுமார் 41 ஆண்டுகளாக இதே கோயிலில் பூஜைகளில் பங்கேற்று வந்த இந்த யானை அங்கு வரும் பக்தர்களின் மனங்களையும் வெகுவாக கவர்ந்தது. இந்த நிலையில் நெல்லையப்பர் கோவிலில் உள்ள யானை காந்திமதியும் கடந்த 6 மாதங்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு பெரும் அவதிப்பட்டு வந்தது. யானை தொடர்ந்து கால்நடை மற்றும் வனத்துறை மருத்துவர் கண்காணிப்பில் இருந்து வந்த நிலையில் சனிக்கிழமை திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தது. இதனைத் தொடர்ந்து 56 வயதான யானையை மீண்டும் நிற்க வைப்பதற்காக கிரேன் பயன்படுத்தி நிற்க வைக்க முயற்சி செய்தனர். ஆனால் யானை மீண்டும் நிற்கவே இல்லை. இந்த நிலையில்தான் ஞாயிற்றுக்கிழமை காலை யானை பரிதாபமாக உயிரிழந்தது. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு செல்ல பிள்ளையாகவும் குழந்தைகளை செல்லமாகவும் தும்பிக்கையால் அரவணைத்து வந்தது காந்திமதி யானை. கடலை மிட்டாய் மீது மிகவும் ஆர்வம் கொண்டிருந்த காந்திமதி யானைக்கு பக்தர்கள் அதிகளவில் கடலை மிட்டாய் வாங்கி தருவர். அனைவருக்கும் செல்ல பிள்ளையாக வலம் வந்த காந்திமதி யானை உயிரிழந்ததால் நெல்லை மாவட்ட மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் யானைகளுக்கு நடத்தப்பட்டு வந்த புத்துணர்வு முகாமால் கோயில் யானைகள் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் காணப்பட்டன. ஆனால் திமுக ஆட்சியில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தப்படாததால் தமிழகத்தில் காந்திமதி யானை உள்ளிட்ட பல்வேறு யானைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மனச்சோர்வுடன் காணப்படுவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டிருந்தால் காந்திமதி யானை உடல் மற்றும் மனச்சோர்வு நீங்கி இன்னும் கூடுதல் ஆண்டுகள் தங்களோடு இருந்திருக்கும் என வேதனையை தெரிவிக்கின்றனர் நெல்லை மக்கள். காந்திமதி யானையின் இழப்பை தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்திய பக்தர்கள் மீண்டும் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலுக்கு காந்திமதி என்ற பெண் யானையை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்முடைய குடும்பத்திலே ஒருவருடைய உயிரிழப்பு எப்படியோ அதை போல தான் நாங்கள் பார்க்கிறோம். சுமார் 50 ஆண்டு காலமாக இந்த யானையோடு நாங்கள் சிறு குழந்தையை போல பழகி வந்திருக்கின்றோம். யார் பக்கத்திலே சென்றாலும் அதற்கு ஆசீர்வாதம் செய்து தன்மையோடு பதித்துக் கொள்ளும். யாராக இருந்தாலும் இதற்கு ஆசீர்வாதம் செய்யும். நல்ல பக்தர்கள் மத்தியிலே நம்முடைய வீட்டிலே ஒரு இழப்பு எப்படி ஏற்படுதோ அதை போல் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இழப்பை யாராலும் நெல்லை வாழ் மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு பேரிழப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தினசரி டெய்லி காலையில் 5:15 மணிக்கு யானை பூஜை ஆகும். இப்போ 2 நாளாக தான் பூஜை நடக்கலை. யானை உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டோடனே எல்லாரும் பிரார்த்தனை எல்லாம் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு இறந்ததா சொன்னாங்க. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வருத்தமான ஒரு செய்தி. எம்பெருமானுடைய ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பாறதுக்கு திருக்கோயில் சார்பாகவும் வழிபாட்டு குழு சார்பாகவும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காந்திமதி யானை உயிரிழந்ததும் கோயில் நடை அடைக்கப்பட்டு இறுதிச் சடங்கு பூஜைகள் நடைபெற்றன. யானைக்கு பால், தேன், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்டவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து யானையின் உடலுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் அனைவரும் யானைக்கு அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலியை தொடர்ந்து காந்திமதி யானை வடக்கு வாசல் வழியாக கிரேன் மூலம் கொண்டு வரப்பட்டு லாரியில் ஏற்றப்பட்டு இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. வழிநடுகிலும் பொதுமக்கள் காந்திமதி யானையின் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பிரியா விடையளித்தனர்.
இதனிடையே தாமரைக்குளம் அருகே யானையை நல்லடக்கம் செய்ய குழி தோண்டப்பட்டிருந்தது. அவ்விடத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட காந்திமதி யானையின் உடலுக்கு 7 பேர் கொண்ட கால்நடை மருத்துவ குழுவினர் பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு பக்தர்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் காந்திமதி யானையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.